ராவணன் தீவிர சிவபக்தர். எந்த அளவுக்கு எனில் சிவபெருமானையே தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு முறை கடும் தவம் புரிய ஆரம்பிக்கிறார். ஈசனும் தவத்தினால் மகிழ்ந்து காட்சியளித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். கடவுளுக்கெல்லாம் கடவுளான சிவபெருமானை முன்னால் வந்து நிற்கிறார். சாகா வரத்தை தவிர அவர் கொடுக்க முடியாத வரம் எதுவும் இல்லை. ஆனால் ராவணன் கேட்டது ஆற்றலை அல்ல, அன்பை. பரம்பொருளே, நீங்கள் என்னோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார் ராவணன். மனமகிழ்ந்த ஈசன் சிறிய ஆத்மலிங்கமாக மாறி ராவணனின் கைகளில் உட்கார்ந்து கொள்கிறார். ஆனால் அதற்கு முன்பே, ராவணா, இலங்கை செல்வதற்கு முன் என்னை கைகளில் வைத்துக்கொள். எங்காவது தப்பி தவறி வைத்தாலும் நான் அங்கேயே தங்கிவிடுவேன் என்று எச்சரித்துதான் லிங்கமாக மாறினார். ராவணனும் எச்சரிக்கையாக லிங்கத்தை எடுத்து செல்கிறார். ஆனால் அசுரகுலத்தில் பிறந்த ராவணனுக்கு ஈசனோடு துணை இருந்தால் எதுவும் செய்ய முடியாது என்பதால் தேவர்கள் விநாயகரிடம் மன்றாடி கேட்டார்கள். இதனால் இடையே விநாயகர் மாறுவேடத்தில் வந்து ராவணனை ஏமாற்றி லிங்கத்தை கீழே வைத்து விடுகிறார். அவர் அங்கே வைத்த அந்த ஆத்மலிங்கம் தான் என்று கர்நாடகாவில் இருக்கும் கோகர்ணா மகாபாலேஸ்வரர் கோவில். இது மாதிரி சுவாரஸ்யமான தெய்வீக கதைகளை நீங்க தினமும் பார்க்க வேண்டுமா? இப்போவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.